சக்தி திருமகன் அபய்நகர் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள பயங்கரமான ஒரு கார்பரேட் முதலாளிக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் மக்களுக்கும் நடுவுல புரோக்கரா வேலை பார்க்குற கிட்டு அப்படிங்கிறவருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சில பொலிட்டிக்கல் டிராமா பேஸ் பண்ண கதை தான் இந்த சக்தி திருமகன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். சக்தி திருமகன் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட லேர்னிங்கிறது அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரவே வராது. அதான் நமக்கு இது தெரியுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பீங்க. எப்போ நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோமோ அப்பதான் புது புது விஷயங்களை நம்ம மைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தோணும். அதனால நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். அண்ட் மற்றவங்களும் நம்மளும் ஒண்ணுதான், ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும். ஸோ எப்பவுமே மைண்டை பிளாங்கா வச்சுக்கோங்க. புதுசா நிறைய விஷயங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு கத்துக்கோங்க. சக்தி திருமகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ண பொலிட்டிக்கல் டேட்டா ரொம்பவே ஆன் பார், இப்ப ரியாலிட்டியோட க்ளோஸா மேட்ச் ஆகுது. அண்ட் நம்ம ஊர் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி எழுதின டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமுமே ஒரு சில சீன்ஸ்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த படத்துல மேஜரா இவங்க மிஸ் பண்ண விஷயங்கள் தான் படத்தோட நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த படம் யாருக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டலா மறந்துட்டு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முதலாளிய எப்படி ஹீரோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அடிக்கிறான்னு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுனா காட்டி, அதுக்கு நடுவுல மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள யோசிச்சு எழுதவே இல்லை. அவன் அடிக்கிறான்டா ஸ்ட்ரைட்டா அப்படின்னு இந்த வித மக்களை பத்தி முற்போக்கு சிந்தனை இல்லாம ஹீரோ வில்லனை தாக்குறதும், இப்ப இப்படி தாண்டா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நான் படமா எடுக்கிறேன்டா அப்படின்னு அதை மட்டும் பேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு டிராமான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டேஜிங், விஷுவல் டெல்லிங்னு அண்ட் எமோஷனல் டிராமா. இது டெவலப் ஆனாதான் அந்த ஹீரோ வில்லனை தட்டி தூக்குற சீன்ல பயங்கரமான எலிவேஷன் கிடைக்கும். பட் அந்த எமோஷனல் டிராமாங்கிறது டெவலப் ஆகுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துருது. அண்ட் இந்த படத்துல பிளாஷ்பேக் பிளேஸ் பண்ண விஷயங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது அந்த இடத்துலயுமே மிஸ் ஆகுது. அந்த பர்பஸ்ங்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இந்த படத்தோட எடிட் பேட்டர்ன், படத்துக்கு ஹீரோக்கு இப்படிதான் நான் ஜூம் கட் வைப்பேன் அப்படின்னு ஒரு ஜூம் எஃபெக்ட் வைக்கிறாங்க. எதுக்கு அதை நான் வைக்க வேணாம்னு சொல்ல, அதை நிறைய சீன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டாங்க. தேவைப்பட்ட சீன்ஸுக்கு மட்டும் ரொம்ப அளவா மினிமல் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்திருக்கும். அப்ரப்டா ஏகப்பட்ட கட்ஸ் இப்படி அப்படி 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 மேட்ச் கட் பண்றேன்னு சொல்லிட்டு டபடபடபடபடபடான்னு கட்டு. கொஞ்சம் ஸ்லோவா ஆடியன்ஸை படத்துக்குள்ள வரவீங்க. என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு சொல்லுங்க. சில விஷயங்கள் இந்த படத்துக்கு சிவாஜி படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ரஜினிக்கு மாமா கேரக்டரா நடிச்ச விவேக் சாரோட கனெக்ஷனை, விவேக் சார் கூட வர செல்முருகனை மாறனா விஜய் ஆண்டனி சைட் கிட்ட யூஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் எனக்கு பர்சனலா அந்த கனெக்ட்ங்கிறது இந்த படத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு எமோஷனலா எந்த ஒரு டிராமாவுமே பிளே ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியில ஹீரோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணுவாரு அப்படின்னு இருக்கப்போ ஏன் அசால்ட்டா வில்லன் கிட்ட மாட்டி அப்படி ஒரு விஷயம் நடக்கணும். அண்ட் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்க, அவரோட ஆக்டிங் ஒரு சில இடத்துல சட்டிலா மெயின்டைன் ஆகிற இடத்துல எல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. பட் கோடியில் ஒருவன் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸை கொஞ்சம் நல்லாவே நடிச்சு கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி எஃபெக்டிவா இந்த படத்துலயும் நடிச்சு கொடுத்துருக்கலாம். பட் குறிப்பா அந்த கோவப்படுற சீன், அந்த க்ளோஸ் அப் ஷாட் வச்சு கோவமா முறைக்கிற சீன், இதெல்லாமே இன்னுமே அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, இந்த படத்துக்கு போலாமா வேணாமா அப்படின்னு நீங்க தேட்டர்ல கேட்டீங்கன்னா அது உங்களோட விஷ் தான். பட் ஏன் போலான்னு யோசிச்சிங்கன்னா, இந்த படத்துல யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீரோ எலிவேஷன்ங்கிறது ஒரு சில சீன்ஸ்ல இன்டெலிஜென்ட்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டிஐ ஒர்க் ரொம்பவே ப்ளூயிஷா கூலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணிருக்கலாம். டோட்டலா ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி கலர் பேலட் வச்சு சீன் எடுத்திருக்கலாம்னு எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சுங்க. முக்கியமா இந்த படத்தோட ஃபீமேல் லீடா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்களுக்கான அந்த சீன் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு. பட் அதுக்கப்புறம் எங்களை எங்கேயுமே பெருசா யூஸ் பண்ண மாதிரி இல்லை. எனக்கு ஒரு கட்டத்துல இந்த படத்தோட டைரக்டர் அருண் பிரபு வால், அருவி அப்படின்னு கேரக்டர்ஸுக்கு ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸுங்கிறது அந்த ரெண்டு படத்துலயுமே ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. அருவி, வாலா இருக்கட்டும், அந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அந்த ரைட்டிங்னு ஒன்று சூப்பரா எழுதியிருப்பாரு. அது எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிக்கும் அந்த ரெண்டு படமுமே. பட் இந்த படத்துல கேரக்டர்ஸுக்கும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் தரல, கதைக்கும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் தரல. ஏன் இப்படி பண்ணாருன்னு ஒரு விதமான கேள்விக்குறியோட தான் இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன்.
அருவிவாள் அப்படின்னு படம் எடுத்தவரா இப்படி ஒரு சக்தி திருமுகன் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி கிளாப் அடிச்சு விசில் பண்ணி எல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் பார்த்தேன். இது இந்த படம்ட்டு மட்டும் இல்ல, எல்லா படங்களுக்குமே நல்லா தான்டா இருக்கு, இதுக்கு ஏன்டா கிளாப் விசில் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணும். ஆக மொத்தத்துல இந்த சக்தி திருமகன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. சக்தி திருமகன், பவர், கரப்ஷன், வெஞ்சன்ஸ், ப்ராமிசிங் பட் ஃபிளாட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.